ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் இயற்கணிதம்ங்கிற பாடத்தை பார்ப்போம். இதில் பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகணும். இதில் மாறிலிகள்னா என்ன? மாறிலிகள்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர்ஸ் எல்லாம் மாறிலிகள். நம்பர்ஸ்லாம் அதில் மிகை எண்கள் வரும், குறை எண்கள் வரும், அடுத்து விகிதமுறு எண்கள் வரும், விகிதமுறா எண்கள் வரும், தசம எண்கள் எல்லாமே மாறிலிகள் தான். ஓகே, மாறிலிகள்னா மாறாத மதிப்புகள்னு சொல்லுவாங்க. அடுத்து மாறிகள்னா இங்கிலீஷில் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸு, ஒய், ஏ, பி, சி நம்ம பயன்படுத்துகிற அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை தான் நம்ம மாறிகள்னு சொல்லுவோம். அதாவது இதோட மதிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாரு, இது வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2πr தானே. இதில் 2வும் பையும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஆரம் மட்டும்தான் என்ன செய்யும்? நம்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 1 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் போடையில் நம்மளுக்கு வெவ்வேறு விதமாக வரும் வட்டத்தோட சுற்றளவு. இங்கே மாறக்கூடியது என்னது? ஆரம் மட்டும்தான். இதுதான் மாறி. ஓகே, மாறக்கூடிய மதிப்புகள். மாறிலினா மாறாத எண் மதிப்புகளை சொல்கிறாங்க. அடுத்து இயற்கணித கோவைனா என்னன்னா, இயற்கணித கோவைனா இந்த மாறிலிகளும் ரெண்டும் கூட்டலாலேயோ கழித்தலாலேயோ வகுத்தலாலேயோ பெருக்கலாலேயோ இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கணித செயல்பாடுகளால இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ பாரு, x³ - 4x² + 8x - 1 கழித்தல், இந்த ரெண்டுக்கு இடையில பெருக்கல், அடுத்து கூட்டல். இந்த மாதிரி மாறிலிகளும் இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அந்த 4 செயல்பாடுகளால் இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம இயற்கணித கோவை, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த இயற்கணித கோவையில் உறுப்புகள்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். உறுப்புகள்னா இந்த கூட்டலாலையும் கழித்தலாலையும் மட்டும் பிரிச்சிருப்போமையா, அதைத்தான் நம்ம உறுப்புகள்னு சொல்லுவோம். அதாவது இந்த x³ ஒரு உறுப்பு, அடுத்து 4x² ஒரு உறுப்பு. அதாவது கழித்தலால் இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கோம்? பிரிச்சிருக்கோம். அதனால் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அடுத்து 8x ஒரு உறுப்பு, அடுத்து 1 ஒரு உறுப்பு. அந்த மாதிரி தனித்தனியாக இதைத்தான் உறுப்புகள்னு சொல்லணும். கூட்டலாலையும் கழித்தலாலையும் பெருக்கப்பட்டதை மட்டும்தான் நம்ம உறுப்புகள்னு சொல்லுவோம். பெருக்கிட்டு இருக்கமையா 4x², இது 4 ஒரு உறுப்பு, x² ஒரு உறுப்புன்னா சொல்லக்கூடாது. ஓகே, 4x² ஒரு உறுப்பு, அடுத்து 8x ஒரு உறுப்பு, 1 ஒரு உறுப்பு, அப்படி சொல்லணும். அப்போ இந்த இயற்கணித கோவையில் எத்தனை உறுப்பு இருக்கு? 1, 2, 3, 4 உறுப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இயற்கணித கோவையை பாரு, இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 4xy², இது எல்லாம் சேர்ந்தது ஒரு உறுப்பு. அடுத்து 3x²y, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு உறுப்பு. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூட்டலாலையும் கழித்தலாலையும் மட்டும் பிரிக்கப்பட்டதை தான் நம்ம ஒரு உறுப்பாக கருதணும்னு சொல்லியிருக்கேன். பெருக்கிட்டு இருக்கிறதைனா ஒரு உறுப்பாக எடுக்கக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு. 5/4xy ஒரு உறுப்பு, 9 ஒரு உறுப்பு. ஓகே, அப்போ இதில் எத்தனை ஒரு உறுப்பு? 1, 2, 3, 4 உறுப்புகள் இருக்குது. அடுத்து இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 5x² ஒரு உறுப்பு, -7x ஒரு உறுப்பு, +6 ஒரு உறுப்பு. 3 உறுப்புகள் இருக்குது. இப்படி தான் உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து கெழுக்கள்னா கோஎஃபிசியன்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாறிக்கு முன்னாடி உள்ள எண்களை தான் நம்ம கெழுக்கள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை பாரு, x² + 5x - 24 என்பது 3 உறுப்புகளை கொண்ட இயற்கணித கோவையாகும். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கு? x² ஒரு உறுப்பு, 5x ஒரு உறுப்பு, -24 ஒரு உறுப்பு, 1, 2, 3 உறுப்புகளை கொண்ட ஒரு இயற்கணித கோவை. இங்கு x என்பது மாறி. இந்த இயற்கணித கோவை எதில் அமைஞ்சிருக்கு? x மாறியால் அமைஞ்சிருக்கு. இது எக்ஸோட 2 மடங்குது. ஓகே, அப்போ மாறி என்னது? எக்ஸ் தான். மாறி எக்ஸ். இதில் கெழுங்கிறது என்னதுன்னா, இந்த x² இருக்கையா, இதுக்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு தான் கெழு. x² கெழு x²க்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு. அதே மாதிரி எக்ஸின் கெழு என்னது? எக்ஸுக்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு. பாரு, x² கெழு என்னது? முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1. மற்றும் எக்ஸின் கெழு என்னது? எக்ஸின் கெழு 5. ஓகே, இது -24 ஒரு மாறிலி உறுப்பு. ஓகே, இந்த மாறிலின்னு சொன்னமே நம்பர்ஸ் தானே அதில் வரும். -24 மாறிலி உறுப்பு. இதில் நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ எக்ஸின் கெழு என்னது இருக்கு? 5 இருக்கையா, அதுக்கு முன்னாடி உள்ள குறியையும் கவனமாக பார்க்கணும். அந்த குறி ப்ளஸில் இருந்துச்சுன்னா 5 அப்படி போட்டுக்கலாம், மைனஸில் இருந்துச்சுன்னா -5ன்னு கவனமாக எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த அட்டவணையை பாரு,
இதில் ஒரு கோவை கொடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 7ன்னு கொடுத்துருக்கோம். இதில் மாறி என்னது, மாறினா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ன்னு சொன்னேன், மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வேரியபிள்னு சொன்னேன், எக்ஸு. ஓகே, அடுத்து கெழுனா என்னது, அந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ள எண் மதிப்புன்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லாட்டி என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். 1 மாறிலினா மாறாத எண் மதிப்பு தான், அதில் இருக்கிற எண் மதிப்பு அப்படியே எழுதணும், 7. ஓகே, அப்போ இதில் 3y மைனஸ் 2. இதில் மாறி என்னது, ஒய். கெழுங்கிறது என்னது, அந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு 3. மாறிலிங்கிறது -2, மைனஸை யாவமாக எடுக்கணும். அடுத்து 5x² இருக்கு. இதோட மாறி என்னது, மாறிங்கிறது எக்ஸ் தான், அந்த எக்ஸோட 2 படி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மாறிங்கிறது இங்கே எக்ஸ் தான். அடுத்து கெழு என்னது, அந்த x² முன்னாடி உள்ள உறுப்பு. மாறிலிங்கிறது இங்கே மாறிலி உறுப்பு இல்லை, அதாவது எண் மதிப்புகள் இல்லை. அடுத்து இதில் 2xy + 11. இதில் மாறி என்னது, எக்ஸு ஒய். இந்த 2 மாறிகள் இருக்குது, இதில் 2 மாறிகள் இருக்கா. அதுக்கு கெழு என்னதுன்னா xyயின் கெழு. xyங்கிற அந்த அந்த பெருக்கல் பலனோட கெழு. ஓகே, பெருக்கல் பலன் கெழு என்னது, 2. மாறிலி என்ன, 11. அடுத்து இதில் பார் -1/2 p + 7ன்னு இருக்குது. இதில் மாறி என்னது, மாறி வந்து p. கெழு என்னது, அந்த மாறிக்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு, மைனஸை யாவமாக சேர்த்து எடுக்கணும், -1/2. மாறிலிங்கிறது எண் மதிப்பு 7. அதே மாதிரி இதில் பாரு -8 + 3a இருக்கு. மாறி என்ன, ஏ. கெழு என்ன, அந்த ஏக்கு முன்னாடி உள்ள எண் மதிப்பு. மாறிலிங்கிறது எண் மதிப்பு, சாதாரணமாக தனித்திருக்கிற அந்த எண் மதிப்பு, மாறியோட இணைந்து இல்லாமல் தனித்திருக்கிற அந்த எண் மதிப்பு தான் மாறிலி. அடுத்து பல்லுறுப்புக்கோவைனா என்னன்பா, பல்லுறுப்புக்கோவைனா ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது மாறிகள் மற்றும் மாறிலிகளை கொண்டு 4 அடிப்படை செயல்பாடுகளால் இணைக்கப்பட்ட தொகுப்பு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், இயற்கணித கோவையிலே சொல்லியிருக்கேன். மாறிகளும் மாறிலிகளும் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல்ங்கிற 4 குறியீடுகளாலே, ஏதாவது ஒரு சில குறியீடுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இணைக்கப்பட்டதான் இயற்கணித கோவைன்னு சொல்லியிருக்கேன். இதே கருத்து தான் பல்லுறுப்பு கோவைக்கு வரும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இங்கு மாறிகளின் அடுக்குகள் குறையற்ற முழுக்களாக இருக்கும். அடுக்குகள், மாறிகளின் அடுக்குகள்னு இருக்கா. இந்த மாறியோட அடுக்கு என்னது, 3 தானே. இந்த மாறியோட அடுக்கு என்ன, 2 தானே. அந்த அடுக்குகள் வந்து குறை இல்லாத முழுக்களாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பல்லுறுப்பு கோவையில் வரும். இயற்கணித கோவைக்கு அப்படி எந்த கண்டிஷனும் இல்லை, குறை என்ன இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஆனால் பல்லுறுப்பு கோவைக்கு இந்த அடுக்குகள் எப்படி இருக்கணும், முழு எண்களாக இருக்கணும். அதாவது குறை எண்ணாவும் வரக்கூடாது, பின்ன எண்ணாவும் வரக்கூடாது. அதுதான் பல்லுறுப்பு கோவை. இப்போ இந்த அட்டவணையை பாரு, எது எது பல்லுறுப்புக்கோவை, எது பல்லுறுப்புக்கோவை இல்லைன்னு பார்த்தோம்னா தெளிவாக புரியும். பல்லுறுப்புக்கோவைனா எப்படி இருக்கணும், அந்த மாறிகளோட அடுக்குகள் முழு எண்களாக இருக்கணும். அதாவது குறை எண்களாக இருக்கக்கூடாது, நெகட்டிவ் நம்பர்ஸாக வரக்கூடாது. அதேமாதிரி பின்ன எண்களாகவும் இருக்கக்கூடாது, முழு எண்களாக இருக்கணும். அதானே இம்பார். இதில் 4y³ + 2y² + 3y + 6ன்னு இருக்குது. இப்போ இது பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு பார்க்கணுங்க. அந்த மாறிகளோட அடுக்கப்பார், ஒய்யோட அடுக்கு 3, ஒய்யோட அடுக்கு 2, ஒய்யோட அடுக்கு 1. அடுக்குகள் எல்லாம் எப்படி இருக்குது, முழு எண்களாக தானே இருக்குது, குறை எண்களா இல்லையா, பின்ன எண்களாகவும் இல்லையா. அப்போ இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. ஏன்னா அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்களாக தான் இருக்குது, மிகை முழுக்களாக மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இதை பாரு, 4x⁻−4ன்னு இருக்குது. அப்போ இதோட அடுக்கு என்ன வந்துருச்சு, குறை எண்ணா வந்துட்டு. அழைச்சி சொல்லியிருக்காங்க, எக்ஸின் ஒரு அடுக்கு குறை எண்ணா இருக்குது. ஒரு அடுக்கு மட்டும் எப்படி ஆகிட்டு குறை எண்ணா வந்துட்டு. அதனால் மொத்தமாக இது பல்லுறுப்புக்கோவை அல்லன்னு வந்துடும். அடுத்து m² + 4/5 × m + 8. நம்மளுக்கு தேவை அந்த மாறியோட அடுக்கு தான். ஓகே, மாறிக்கு முன்னாடி உள்ள கெழுவெல்லாம் பிரச்சனை இல்லை, கெழு எப்படி வந்தான்னு பிரச்சனை இல்லை. ஓகே, மாறியோட அடுக்கை மட்டும் பாரு. இந்த மாறியோட அடுக்கு என்ன, 2. இந்த மாறியோட அடுக்கு என்ன, 1. மிகை முழுக்களாக தான் இருக்குது, மிகை முழுக்களாக இருக்குது, பின்ன எண்களாகவும் இல்லை. அப்போ அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்களாக இருக்குது. அப்போ இது பல்லுறுப்புக்கோவை. அடுத்து இதை பாரு, √5 y² இருக்குது. ஓகே, இதில் அந்த ரூட் எதுக்கு மட்டும் இருக்குது, 5க்கு மட்டும்தான் இருக்குது. அதை நீ கவனமாக பார். ஒய்யோட அடுக்கு என்ன, 2. இது ஒரு மிகை முழு தான், பின்ன இன்னும் கிடையாது. அப்போ அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள், அப்போ பல்லுறுப்புக்கோவை. அடுத்து இதை பார்,
2r² ப்ளஸ் 3r மைனஸ் 1 ப்ளஸ் 1/6ன்னு இருக்குது. 1/6னா என்ன? அதை எப்படி எழுதலாம்? அதாவது 1/6னா ஆரோட அடுக்கு என்னது 1ன்னு இருக்குது. அதை நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆரோட அடுக்கு வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இது பகுதியில் இருக்கு. அதை நம்ம தொகுதி கொண்டுவரையில் என்ன ஆகும்னா அந்த அடுக்கு ஆறின் அடுக்கு -1 மாறிடும். ஓகே, அப்போ 1/6 நம்ம எப்படி எழுதலாம்? ஆறின் அடுக்கு -1ன்னு எழுதலாம். அப்போ இங்கே ஆரோட அடுக்கு எப்படி வருது? ஒரு குறை முழுவா வருது. அப்போ ஆறின் ஒரு அடுக்கு ஒரு குறை எண். அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. கவனமாக பார்த்து போடணும். 6 எதில் இருக்குது? பகுதியில் இருக்குது. பகுதியில் உள்ள ஆரோட அடுக்கு 1 தான். அது தொகுதி கொண்டேரியில் ஆறின் அடுக்கு -1 மாறிடும். ஓகே, அடுத்து 8 கூட்டல் √Qன்னு இருக்குது. √Q. அப்போ இந்த Qவை மட்டும் நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட்டை Q⁻1/2ன்னு எழுதலாம். ரூட்டை எப்படி எழுதலாம்? இந்த ரூட் வந்து எந்த ரூட்டாக இருக்குது? ஸ்கொயர் ரூட் தான். அப்படி தானே? வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிற ரூட் தான். அப்படி தானே? அப்போ இங்கே வந்து இந்த ரூட்டோட மதிப்பு என்ன? 2ன்னு அர்த்தம். இந்த Qவோட பவரில் என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா Q⁻1/2ன்னு எழுதலாம். Q. அப்போ இது எப்படி வந்துடுச்சு? பின்னை என்ன வந்துடுச்சா? அப்போ Qவின் அடுக்கு பின்னை எண். அதனால இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஓகே, இந்த ரூட்டை வந்து இப்படி எழுதணுங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்து இதை பாரு. √8 p² ப்ளஸ் 5p மைனஸ் 7. இதில் இந்த ரூட் வந்து எதுக்கு இருக்குது? 8க்கு மட்டும்தான் இருக்குது. அதை நீ கவனமாக பார்க்கணும். 8க்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் பியோட அடுக்கு எப்படி இருக்குது? 2. அதாவது மிகை முழுவாக இருக்குது. அடுத்து இந்த பியோட அடுக்கு என்ன இருக்குது? 1. இதுவும் மிகை முழுதான். அப்போ அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். அதனால இது பல்லுறுப்புக்கோவை. ஓகே, அடுத்து 5n⁴ இருக்குது. அடுக்கு என்ன வந்துருச்சு? பின்னை என்ன வந்துட்டு. அப்போ பல்லுறுப்புக்கோவை அல்ல. நிறைய எண்ணின் ஓர் அடுக்கு பின்னை என்ன இருக்குது. அதனால பல்லுறுப்புக்கோவை அல்ல. புரிஞ்சிச்சா? அடுத்து இதை பாருங்க. இயற்கணித கோவையின் மாறி எந்த மெய்யெண் மதிப்பையும் பெறலாம். மாறினா என்னது? x, y, z, a, b, c அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அது வந்து எந்த மதிப்பையும் பெறலாம். எனினும் பல்லுறுப்புக்கோவையின் அடுக்கு எப்பொழுதும் குறையில்லாத ஒருங்கிணைந்த அடுக்காகும். அதாவது எப்பொழுதும் முழு எண்களை மட்டுமே கொண்டிருக்கும். இப்போ என்ன சொன்னேன்? பல்லுறுப்புக்கோவையோட அடுக்கு எப்படி இருக்கணும்? குறை எண்ணா இருக்கக்கூடாது, பின்ன எண்ணாவும் இருக்கக்கூடாது, முழு எண்ணா மட்டுமே தான் இருக்கணும். அந்த கருத்து தான். அடுத்து எல்லா ஏயின் மதிப்பிற்கும் a⁴ = 1 என்பதை நினைவில் கொள்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லா ஏயின் மதிப்பிற்கும், அதாவது அடிமானத்தில் ஏ போட்டிருக்காங்க, அடுக்கில் 0 போட்டிருக்காங்க. இந்த ஏயோட இடத்துல உனக்கு எந்த மதிப்பு இருந்தாலும் சரி, அதாவது 1000 இருந்தாலும் சரி, எந்த மதிப்பு இருந்தாலும் அதோட அடுக்கு வந்து 0 ஆயிடுச்சுன்னா அதோட மொத்த மதிப்பு என்ன? 1. ஓகே, a⁴ மதிப்பு 1, 1000⁴ மதிப்பு 1, 10,000⁴ என்னது? 1. ஓகே, இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த 1 நீ எப்படி எழுதலாம்? எந்த ஒரு எண்ணோட அடுக்கு 0வாகவும் நீ எழுதலாம். அதே மாதிரி அதே 1 என்ன எப்படி எழுதலாம்? ஒரு மாறியோட அடுக்கு 0வாகவும் எழுதலாம். ஏன்னா இதோட மதிப்பு தானே 1. அப்போ 1 நீ இப்படியும் எழுதலாம். ஓகே, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். இப்போ ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு மாறியிலேயே அந்த பல்லுறுப்புக்கோவை அமைந்திருக்கும். இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையை பாரு. இது எந்த மாறியில் அமைஞ்சிருக்கு? எக்ஸுங்கிற அந்த ஒரு மாறியிலேயே இந்த பல்லுறுப்புக்கோவை முழுக்க அமைஞ்சிருக்கு. 4x³ -3x² + 2x + 5 எல்லாமே எதில் இருக்குது? எக்ஸில் தானே அமைஞ்சிருக்கு. இதுதான் ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை. அதாவது அந்த மாறி என்னது? எக்ஸ். அதே மாதிரி இந்த பல்லுறுப்புக்கோவை பாரு. 5t³ + 4t² + 7t + 3 எல்லாம் எதில் அமைஞ்சிருக்கு? டீங்கிற அந்த ஒரு மாறியிலேயே அமைந்திருக்கு. ஓகே, இந்த பல்லுறுப்புக்கோவைகளை நம்ம எப்படி குறிக்கலாம்னா, பல்லுறுப்புக்கோவைகள் பொதுவாக f(x), g(x), p(t), q(z) மற்றும் r(x) குறிக்கலாம். f(x)னா என்னது? எக்ஸில் அமைஞ்ச பல்லுறுப்புக்கோவை இந்த மாதிரி குறிக்கலாம். டீயில் அமைஞ்ச பல்லுறுப்புக்கோவை இந்த மாதிரி குறிக்கலாம். இசட்டுங்கிற மாறியில் அமைஞ்ச பல்லுறுப்புக்கோவை q(z)ன்னு குறிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை என்ன குறிக்கலாம்? p(t), டீயில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை அப்படி குறிக்கலாம். இதை எப்படி குறிக்கலாம்? f(x), எக்ஸில் அமைந்த பல்லுறுப்புக்கோவைன்னு குறிக்கலாம். அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம்
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ பாலினாமியல். அப்படின்னா என்னன்னா பாரு, பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையை அதன் எக்ஸின் அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலும். இது பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். அதாவது பி ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸில் அமைந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு. ஓகே, அது எக்ஸில் அமைந்த அந்த பல்லுறுப்புக்கோவையில் அந்த எக்ஸின் அடுக்கை பொறுத்து, அந்த எக்ஸோட அடுக்கை பார்க்கணும், அந்த அடுக்கை பொறுத்து அதை இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுதுறது. இந்த பாரு, எக்ஸில் அமைந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையை எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த எக்ஸோட அடுக்க பாரு, எக்ஸின் அடுக்கு இங்கே 4, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1. எப்படி வந்திருக்கு? 4 3 2 1 இறங்கு வரிசையில் வந்திருக்கா? இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு பேர் தான் இதை பல்லுறுப்புக்கோவையோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது திட்ட வடிவம்னு அர்த்தம். இதுல பாரு, இதுல ஒய்ங்கிற மாறி, அந்த ஒய்யோட அடுக்கு என்னது? இதுல 1, ஒய்யின் அடுக்கு 1, ஒய்யின் அடுக்கு 2, ஒய்யின் அடுக்கு 3, ஒய்யின் அடுக்கு 4. ஏறு வரிசையில போதா? அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். இப்ப பாரு, இந்த பல்லுறுப்புக்கோவையை திட்ட வடிவத்தில் மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும்? அந்த மாறிகளோட அடுக்குகளை பார்த்து அந்த அடுக்குகளை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ வரிசைப்படுத்தி எழுதணும். அப்படித்தானே? நம்ம இறங்கு வரிசையில எழுதுவோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு இறங்கிட்டே போகிறதானே இறங்கு வரிசை. பார், இதில் மாறி, இந்த மாறி எம்மோட அடுக்கு என்னது? 4, மாறி எம்மோட அடுக்கு 1, மாறி எம்மோட அடுக்கு 2. இது கிடையாது, மாறிலி உறுப்பு. இதை வந்து நம்ம கடைசியாக எழுதிக்கிடலாம். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன எழுத? 5m⁴, 5m⁴. அதுக்கடுத்து என்ன எழுதணும்? 3 வருதான்னு பாரு. அடுக்கு வந்து 4 வந்துட்டா அடுத்து அடுக்கு 3 வருதான்னு பாரு. இல்லை, அதுக்கடுத்து அடுக்கு என்ன இருக்கு? 2 தான் இருக்குது. அப்போ +7m². இந்த குறியையும் கவனமாக எடுக்கணும். +7m². அதுக்கடுத்து அடுக்கு 1 இருக்கான்னு பாரு. -3m வந்துடுச்சா? அடுக்கு 1 உள்ளது. -3m. கடைசியாக அந்த மாறிலி உறுப்பை எழுதணும். ஓகே, இதுதான் பல்லுறுப்புக்கோவையோட திட்ட வடிவம். இப்போ இதை பாரு, இந்த பல்லுறுப்புக்கோவையை திட்ட வடிவத்தில் எழுது. ஃபர்ஸ்ட் உயர்வான அடுக்கை தான் நீ எழுதணும். முதல்ல இறங்கு வரிசையில் நம்ம எழுத போகிறோம். அப்போ உயர்வான அடுக்கு என்னன்னு பாரு. ஒய்யோட அடுக்கு 1, ஒய்யோட அடுக்கு 3. இது மாறிலி உறுப்பு. இதை நம்ம கடைசியாக எழுதிக்கலாம். ஒய்யோட அடுக்கு 2. அப்போ உயர்வான அடுக்கு என்ன? 8y³. இதான் ஹையஸ்ட் வேல்யூ. இதை முதல்ல போடு, 8y³. அதுக்கடுத்து y² தானே, +√5y², +√5y². அதுக்கடுத்து 2/3y, +2/3y. அடுத்து -12. இதுதான் பல்லுறுப்புக்கோவையோட திட்ட வடிவம். அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் படி, டிகிரி ஆஃப் த பாலினாமியல் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவையை படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவைக்கு எப்படி படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவையில் மாறியின் மிக உயர்ந்த அடுக்கு அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி எனப்படும். இதை பாரு, ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை, அந்த மாறி என்னது? எக்ஸ். இதோட படி கேட்டாங்கன்னா நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸோட அடுக்க பாரு. இங்க எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ, உயர்ந்த அடுக்கு என்னன்னு பாரு. அதுதான் இதோட படி. என்ன இருக்கு? 4 தானே. அப்ப 4 தான் இதோட படி. இது நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்? ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவைக்கு தான் சொல்லியிருக்கேன். அடுத்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவை எனில் அதன் ஒவ்வொரு உறுப்பில் உள்ள மாறிகளின் அடுக்குகளின் கூடுதல் கண்டறியப்பட்டு அதில் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், தெளிவா புரியும். இப்போ எடுத்துக்காட்டு 3.1 பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியை காண்க, மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பல்லுறுப்புக்கோவையில ஒவ்வொரு உறுப்போட படியையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த பல்லுறுப்புக்கோவையோட படியையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவையின் ஒவ்வொரு உறுப்போட படியை கண்டுபிடிப்போம். இது ஒரு உறுப்பு. இந்த உறுப்போட படியை கண்டுபிடிச்சா 6ab⁸ படி. இந்த உறுப்போட படி அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மாறிகளை பாரு. ஏயோட படி என்ன? அடுக்கு 1. பியோட அடுக்கு என்ன? 8. ரெண்டையும் கூட்டி மொத்தம் 6ab⁸ படி எத்தனை? 9. அடுத்து இந்த உறுப்பு 5a²b⁴c² படி. இந்த உறுப்போட படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மாறிகளோட அடுக்குகள் எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும். 2 3 5, 5 2 7,
படி எத்தனை 7. அடுத்து 7ab இதன் படி எத்தனை a ன் அடுக்கு 1 b ன் அடுக்கு 1 இதோட படி எத்தனை 2. அடுத்து 4b ஸ்கொயர் c ன் படி இதோட படி எத்தனை இது 2 இது 1 மொத்தம் எத்தனை 3. அடுத்து இது மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்பின் படி என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாறிலி உறுப்பின் படி 2ங்கிறது 2 ஆனது மாறிலி உறுப்பு. ஸோ மாறிலி உறுப்பு. அப்போ மாறிலி உறுப்பின் படி எத்தனை மாறிலி உறுப்பின் படி 0. படி ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பல்லுறுப்புக்கோவையின் படியை காணு. மொத்தத்தில் இந்த பல்லுறுப்புக்கோவையோட படியை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை தான் படிச்சிருக்கோம். இது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகளை கொண்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை. அப்போ இதோட படி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் படி கண்டுபிடிச்சு வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய படிகளில் எது வந்து உயர்வாக இருக்குது அதிகப்படியாக இருக்குது ஹையஸ்ட் வேல்யூவை மட்டும் எடுக்கணும். இதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி. அப்ப இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன 9. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் படியை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு உறுப்புக்கும் படி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. இப்போ இதை பாருங்க, பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் படி வரையறுக்கப்படவில்லை. பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவைனா என்னது? இப்படிதான் இருக்கும். g of d equal to 0t⁴ plus 0t² minus 0t. அதாவது கெழுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பல்லுறுப்புக்கோவை தான் பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை. இதோட படி என்னது? வரையறுக்கப்படவில்லை. ஏன்னா இதோட மொத்த மதிப்பு என்னத்த வரும்? 0 தான் வரப்போகுது. 0 × t⁴ என்னது? 0. 0 × t² என்னது? 0. மைனஸ் 0 × t எத்தனை? 0. மொத்தமாக அந்த பல்லுறுப்புக்கோவை என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ அதுக்கு நம்ம படி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் வகைகளை பார்ப்போம். அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவைகள். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை வச்சு அதை எப்படி பிரிக்கலாம்? அதாவது ஓர் உறுப்புக்கோவை, அதாவது மோனாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் அதில் இருக்கு. இந்த மாதிரி 5 மாறிலி உறுப்பு மட்டும் இருக்குது. ஓகே, 6 எம்ங்கிறது ஒரு உறுப்பு, 6 ஒரு உறுப்பு, எம் ஒரு உறுப்பு அப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? உறுப்புகள்னா எப்படி பிரிக்கணும், எப்படி பிரிஞ்சிருக்கும்? கூட்டல் கழித்தலால் மட்டும் பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ என் பாரு இது ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்க. x² + 4xy + 3y இந்த மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவை நீ எடுத்துக்கிட்டனா இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கைனா நீ எப்படி சொல்லணும்? x² ஒரு உறுப்பு, 4xy ஒரு உறுப்பு, 3y ஒரு உறுப்பு, மொத்தம் 3 உறுப்பு அப்படிதான் சொல்லணும். சரியா? இதில் இருக்கக்கூடிய 4 ஒரு உறுப்பு, x ஒரு உறுப்பு, 3 உறுப்புன்னு சொல்லக்கூடாது. கூட்டல் கழித்தல் அப்படி பிரிக்கப்பட்டது தான் நம்ம உறுப்புகள்னு சொல்லணும். சரியா? அப்போ இதில் இருக்க 12ab ஒரு உறுப்பு. இது எல்லாம் என்னது? ஒரு உறுப்பு கோவை, மோனாமியல். ஓகே, அடுத்து ஈருறுப்புக்கோவை வந்து பைனாமியல். பைனாலே 2. ஓகே, 2 உறுப்புகள் இருக்கு பாரு. 5x ஒரு உறுப்பு, அடுத்து 3ங்கிற மாறிலி உறுப்பு ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்கா? அடுத்து 4a ஒரு உறுப்பு, -2ங்கிறது ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்கா? இது ஈருறுப்புக்கோவை. அடுத்து மூவுறுப்புக்கோவை, அதை ட்ரைனாமியல்னு சொல்லுவாங்க. ட்ரைனா என்னது? 3. இதில் எத்தனை உறுப்பு இருக்கு? 1 2 3, 3 உறுப்பு இருக்கா? இது 1 2 3, 3 உறுப்பு. ஓகே, அடுத்து படியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவை, அதாவது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மாறிலி உறுப்பு மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது மாறிலி பல்லுறுப்புக்கோவை. இன்னொன்று இதை எப்படி சொல்லலாம்னா இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி வந்து 0. அது எப்படி? இப்போ ஒரு மாறிலி உறுப்பு இருக்குது. இங்கே சொன்ன இந்த இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ பாரு, ஒரு மாறிலி உறுப்பு 5ன்னு இருக்குது. இப்போ இந்த மாறிலி உறுப்போட படி வந்து 0ன்னு எழுதலாம். அது எப்படி எழுதலாம்? அங்கே தான் நம்மளுக்கு மாறியே இல்லையே, அப்போ எப்படி படி கண்டுபிடிக்கான்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு மாறி நீ எக்ஸ்ன்னு போட்டு இதோட அடுக்கு 0ன்னு போடலாம். அதாவது எக்ஸின் அடுக்கு 0னா இதோட மதிப்பு என்ன? 1 தானே. மறுபடியும் இதோட ஆன்சர் என்னது? 5 அப்படி தானே இருக்குது. 5 மதிப்பு என்ன செய்யல? மாறவே இல்லை. அப்போ இதை எக்ஸின் அடுக்கு 0ன்னு கூட இதை போடலாம். அப்போ இதோட படி என்ன? 0ன்னு வருதா? இப்படிதான். அதாவது இங்கே ஒரு மாறி இருக்கிற மாதிரி நீ எடுத்துக்கிட்டா அதோட அடுக்கு எப்படி போடலாம்? 0ன்னு போடணும். அப்படின்னா அது இதோட மதிப்பு வந்து மாறாது. அப்போ அதோட அடுக்கு 0னா என்ன அர்த்தம்? இதோட படியே என்னது? 0ன்னு அர்த்தம். இதோட படி என்ன? இதன் படி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகே, அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாறிலி பல்லுறுப்புக்கோவை.
ஒரு மாறிலி பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து படி வந்து 0. ஓகே, இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி 0 எனில் அப்படி 0 இருந்துச்சுனாலே அது மாறிலி பல்லுறுப்புக்கோவை தான். மாறிலி பல்லுறுப்புக்கோவைனாலே அதோட படி என்னது 0 தான். ஓகே, அடுத்து ஒரு படி பல்லுறுப்புக்கோவை லீனியர் பாலினாமியல் சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இதோட படி என்னது 1. அதாவது அதில் இருக்கக்கூடிய மாறியோட அடுக்கு தான் பார்க்கணும். எக்ஸுங்கிறதான மாறி, அதோட அடுக்கு என்னது 1. ஓகே, அப்போ இது ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. அடுத்து இருபடி பல்லுறுப்புக்கோவை. அதாவது அந்த பல்லுறுப்புக்கோவையோட அடுக்க பார்க்கணும். அடுக்கு எத்தனை? எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. அதாவது எக்ஸோட அடுக்கு 2, இங்கே எக்ஸோட அடுக்கு 1. அதாவது பல்லுறுப்புக்கோவையின் படினாலே எப்படி எடுக்கணும்? அதில் உயர்ந்த அடுக்கை தான் நம்ம எடுப்போம், அப்படி தானே? அப்போ எக்ஸோட அடுக்கு என்னது? 2 தானே? 2 தான் உயர்ந்த அடுக்கு. அப்போ இது வந்து இருபடி பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி 2. அடுத்து முப்படி பல்லுறுப்புக்கோவை கியூபிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. அதாவது அந்த பல்லுறுப்புக்கோவையோட படி எப்படி இருக்கும்? 3ன்னு இருக்கும். பாரு, 12y3. ஒய்யோட அடுக்கு என்ன? 3. அடுத்து இதை பார், 6m³ - 7m + 4. இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி எப்படி கண்டுபிடிக்கணும்? இருக்கிறதுலே உயர்ந்த அடுக்கை தான் நம்ம எடுக்கணும். எம்மோட அடுக்கு என்னது? 3. இங்கே எம்மோட அடுக்கு 1. அப்போ உயர்ந்த அடுக்கு என்ன? 3. அப்போ 3 தான் இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி. அப்போ படி 3 இருந்துச்சுன்னா அது முப்படி பல்லுறுப்புக்கோவை கியூபிக் பாலினாமியல். ஓகே, அடுத்து கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இது உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது தான், சரியா? இதுல 8m² + 7m² வருது. இது எப்படி செய்யணும்னா, அதாவது இதுல m² இருக்கு. இது வந்து ஒத்த உறுப்புகள்னு சொல்லலாம். ஒத்த உறுப்புகள், இதுவும் m² தான், இதுவும் m² தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட்டவும் செய்யலாம், கழிக்கவும் செய்யலாம். ஓகே, அதனால 8ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன வரும்? 15m² வரும். அப்போ வரக்கூடிய ஆன்சர் ஒரு உறுப்பு தான். வரக்கூடிய ஆன்சர் ஒரு உறுப்பு தான். அதனால இது ஓருறுப்பு கோவை தான். பார்க்கறதுக்கு 2 உறுப்பு கோவை மாதிரி இருக்கும், ஆனால் இதை நம்மளால கூட்ட முடியும். கூட்டி வரக்கூடிய ஆன்சர் ஒரு உறுப்பு தான். அதனால இது ஒரு உறுப்பு கோவை. இதை பாரு, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. படிகளை பார்த்தா அதன் அடிப்படையில் வகைப்படுத்தணும். ஒரு படி பல்லுறுப்புக்கோவையா இல்லை முப்படி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு படியை பார்த்து அதை வகைப்படுத்தணும். அது எப்படி? இப்போ இது வந்து கியூபிக் ரூட் ஆஃப் 4, அதாவது 4ஓட கனமூலம் கண்டுபிடிக்கிற ரூட். ஓகே, இன்டு z + 7. இந்த இசட்டுக்கு ரூட் இல்லை, அப்போ இசட்டோட படி என்னது? 1. இசட்டோட படி 1. அப்போ படி வந்து 1 இருந்ததுன்னா அது ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. ஓகே, அடுத்து z³ - z² + 3. இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி என்ன? இருக்கிறதுலே உயர்ந்த அடுக்கை தான் நம்ம படின்னு சொல்லுவோம். இங்கே இசட்டோட அடுக்கு என்ன? 3. இசட்டோட அடுக்கு 2. அப்போ இதில் உயர்ந்த அடுக்கு என்ன? 3. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன? படி 3. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை முப்படி பல்லுறுப்புக்கோவை. அடுத்து √7. இது வந்து மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்புனா அதோட படி நம்ம என்ன சொல்லணும்? 0. அதாவது இங்கே ஒரு மாறி உறுப்பு இருக்கிற மாதிரி எடுத்தாலும் அதோட படி எப்படி தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். ஏன்னா அதோட படி 0 போட்டால் தான் அந்த மதிப்பு வந்து 1. √7ங்கிறது மாறாது. நான் இங்கேயே சொல்லியிருக்கேன்ல, அதுதான். அப்போ √7 மாறிலி உறுப்போட படி என்னது? 0. மாறிலி பல்லுறுப்புக்கோவை படி 0 இருந்துச்சுன்னா அதை மாறிலி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்கிறோம். அடுத்து y² - √8. இதில் மாறியோட அடுக்கு என்ன? 2. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன? 2. இருபடி பல்லுறுப்புக்கோவை. ஓகே,